வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். கீராநெல்லி கீரை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். கீராநெல்லி கீரை கொஞ்சம் எடுத்துருக்கேன். நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா வறுக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்னு பார்த்துக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன், குடம்புளி 1 எடுத்திருக்கேன், ஒரே ஒரு வரமிளகா, தேவையான அளவு பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மல்லி 1 டேபிள் ஸ்பூன். இவ்வளோ தான். இதை எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு ரசம் பண்ண வேண்டியதுதான். அதே மாதிரி கீராநெல்லி கீரையை நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா கழுவிட்டு, இந்த வேர் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதை எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு, 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு, அதை வடிகட்டி தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கீராநெல்லி கீரையை நல்லா கழுவிட்டு மிக்சியில் நல்லா ரன் பண்ணிக்கணும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். தேவையான ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு துவரம் பருப்பு, பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மல்லி, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, குடம்புளி. இது ஊற வைக்க வேண்டியதில்லை, நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அதனால் நான் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துட்டேன். பெருங்காயம் ஒரே ஒரு வரமிளகா, அவ்வளோதான். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 2 செகண்டு. மஞ்சளும் உப்பும் நான் கீராநெல்லியை அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சூடு ஆறட்டும். பாருங்கள், அரைச்சிட்டேன் நான். நல்லா அதை பிழிஞ்சிக்கோங்க. வேர் இல்லையா, வேர் இலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சதுனால இப்படி தான் இருக்கும். நம்ம நல்லா பிழிஞ்சிக்கணும். இதை பாருங்கள், அதனுடைய ரசம் கீழே இருக்குது. கீரையோட ரசம் இது. இதோடு சேர்த்து நம்ம ரசம் வைக்க வேண்டியதான். நான் பருப்பெல்லாம் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறோம். சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் நம்ம ரன் பண்ணிட்டு வந்துடலாம். கீராநெல்லி ரசத்துக்கு நான் கீரை நல்லா ரன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சாறு எடுத்து இதில் ஊற்ற போகிறேன். நான் ஒரு துள்ளட்டும். ஒரு துள்ளின அப்புறம் நம்ம அரைச்சதை இதில் போட்டு கலக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் உப்பும் மஞ்சளும் போட வேண்டியது தான். பாருங்கள், அந்த கீராநெல்லி கீரையோட சாறு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய பொடியை அடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அதோட மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இன்னும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். மஞ்சத்தூள், உப்பு, நல்லா இன்னும் கொதி வரல, நல்லா வரட்டும். எப்பயுமே நீங்கள் ரசம்னா கொஞ்சம் பானையிலே வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனோட இயற்கை மனமெல்லாம் அப்படியே நமக்கு முழு சக்தி அப்படியே கிடைக்கும். நான் ரசம்னா எப்பயுமே நான் பானையில் தான் வைப்பேன். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், ரசம் ரெடி. நான் உங்களுக்கு ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கீராநெல்லி கீரை ரசம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. வாசம் கேட்கவே வேண்டாம், செமையாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்போ இந்த கீரை கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த ரசம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.